முத்து, மனோஜ், ரவி 3 பேருமே சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. "இங்க பாருடா, நீ வீட்ட பெருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது என்ன பெருக்க சொல்றீங்களா?" "என்னால்லாம் பெருக்க முடியாது." "ஐய்யய்யோ!" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "இங்க பாரு, இதெல்லாம் சின்ன வேலை. நான் போயிட்டு சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரோகிணி ஃபோன் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "என்ன ரோகிணி, இவ்ளோ நேரம் நீ ஃபோன் பண்ணவே இல்ல. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் ரோகிணி என்னை விட்டுட்டு போன? 2 நாள் நீ போன டூருக்கு. ஆனா இங்க என்ன தொடப்பத்த குடுத்து பெருக்க சொல்றாங்க. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அத கேட்ட உடனே அப்படியே ரோகிணிக்கு கோவமா வருது. "நீங்க எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ சீக்கிரமா வந்துரு ரோகிணி" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. அதே மாதிரி மீனா ஃபோன் பண்றாங்க. முத்து அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "என்ன மீனா எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்க அங்க எப்படி போகுது?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எல்லாரும் இந்த வேலைய பிரிச்சு பண்றோம். ஆனா எங்களுக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கு. நீ எப்படி மீனா இவ்ளோ வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச? உன்னால எப்படி இவ்ளோ கஷ்டத்த அனுபவிக்க முடிஞ்சது? பாவம் நாங்கலாம் சேர்த்து உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதே மாதிரி ரவிக்கு ஃபோன் வருது. "என்ன இவ்ளோ நேரம் கழிச்சு ஃபோன் பண்ற?" அப்படின்னு ரவி கேட்குறாரு ஸ்ருதி கிட்ட. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, "என்ன என்ன பேசுற? உங்க அம்மா என்கிட்ட பேசியே என்ன சாகடிக்கிறாங்க. இப்பதான் நான் கொஞ்சம் தப்பிச்சு வந்து உனக்கு ஃபோன் பண்றேன். தயவு செய்து நீ என்கிட்ட பேசிட்டே இரு. இல்லன்னா உங்க அம்மா வந்து பேசுவாங்க. என்னால தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. "அம்மா எப்பவுமே அப்படிதான்" அப்படின்னு ரவி சொல்றாரு. "ஐயோ கடவுளே! எப்ப வீட்டுக்கு வருவனோ அப்படின்னு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்காங்க. சந்தோஷமா சேர்ந்து எல்லாருமே இருக்காங்க. "சரி, சரி. நீ போய் சிக்கன் எடுத்துட்டு வா போ" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஆமாடா, எனக்கும் சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு. ஏன்னா, உடம்புல எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிக்கன் எல்லாம் செய்றாங்க. சாப்பிட்டு, "வாசமா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாமா? மொட்டை மாடிக்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஓகே, ஓகே. எனக்கு பியர் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து நல்லா குடிக்க போறாங்க. நல்லா குடிச்சிட்டே இருக்காங்க. அங்க அந்த அண்ணாமலை வராரு. "டேய், டேய், டேய் அப்பா வராரு, அப்பா வராரு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அத கேட்ட உடனே அப்படியே எல்லாத்தையும் சுத்தி எடுத்து வைக்கிறாங்க. "டேய் நீங்க குடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டேன்டா" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. வாங்க வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. "என் பொண்டாட்டி போனது எனக்கே கஷ்டமா இருக்குடா. அவ இல்லாதப்போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கும்போது பேசிட்டே இருப்பா. ஆனா இல்லன்னா ரொம்ப வருத்தமா இருக்குல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாடா? ஒரு வீடு நம்ம கட்டுறோம். கட்டும்போது அந்த வீட்டுக்கு எப்போ உயிர் வருது தெரியுமா? அந்த அந்த ஒரு பொண்ணு அந்த வீட்ல வந்து வாழ்ந்தா மட்டும் தான் அந்த வீட்டுக்கே ஒரு உயிர் வருது. அந்த மாரி தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "ஆமாப்பா. நீங்க சொல்றது என்னவோ உண்மதான். என் பொண்டாட்டி இருக்கும்போது பேசியே சாகடிக்கிறான்னு தோணுது. ஆனா அவ இல்லாம என்னால 2 நாள் இருக்க முடியலப்பா. அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு. சுருதி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பா. இப்ப 2 நாள் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. "ஆமா, ஆமா. மீனா இருக்கும்போதும் அப்படிதான் பார்த்து பார்த்து என்ன கவனிப்பா. இப்ப அவ இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு முத்து சொல்றாரு. "சரி, சரி. எல்லாரும் அவங்கவங்க பொண்டாட்டிய மிஸ் பண்றீங்க. சீக்கிரமா வந்துருவாங்க" அப்படின்னு அண்ணாமலை எல்லார்கிட்டயுமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. கிரிஷோட பாட்டி இருக்காங்க. அப்போ அவங்க அவங்க மாப்பிள்ளையோட அந்த அண்ணன் வந்து ஃபோன் பண்றாரு. "நாங்க வந்து கிரிஷ பார்க்கணும். அவங்க தம்பி பையன பார்க்கணும்னு நெனைக்கிறாரு" அப்படின்னு சொல்றாங்க. "ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. ரொம்ப பாசமா இருக்கு. தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நான் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷோட பாட்டி சொல்றாங்க. அப்போ மகேஸ்வரி கேட்குறாங்க, "எங்க கிரிஷ கூட்டு போறீங்க?" "இல்ல இவங்க அப்பாவோட அண்ணன் வந்து கொஞ்சம் பார்க்கணுமா குழந்தைய. பாவமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரோகிணின பார்த்தா கேட்டா திட்டுவாளே அப்படின்னு சொல்றாங்க. "சரி பாவம் பாசமா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க கூட்டிட்டு போய் ஒரு வாட்டி காமிச்சுட்டு வாங்க. அதெல்லாம் ஒரு தப்புமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்றாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க பார்க்குறாங்க. "என் தம்பி பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க மீனா போறாங்க. "இவன் தான் என் பேரன். இவங்க இவங்க அம்மா பேரு கல்யாணி" சொல்றாங்க.